ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2E அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன, ட்ரஸ்ட் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் 2 வீடியோ வெளியிட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2 ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்ட் 3. ஸோ பார்ட் 1, பார்ட் 2 பார்க்காதவங்க அன்னைக்கு பார்த்துட்டு வந்து அதில் இருக்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த பார்ட் 3 வீடியோ வந்து பாருங்கள். ஸோ பார்ட் 3 இப்போ வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் வந்து ஆரம்பிக்கிறோம். பார்ட் 3 எக்கனாமிக்ஸு. இதில் வந்து ஒரு 5 பாடம் இருக்குது. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 5 பாடம் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் எனக்கு பிடிக்காது, எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க. எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ இதிலேருந்து வந்து ரெகுலராகவே கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த எக்கனாமிக்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒமிட் பண்ணாதீங்க. 5 பாடம் தான். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு பாடம் அப்படின்ட்டு வந்து படிங்க. கடைசி நாள் வந்து ரிவிஷன் கொடுங்க. எக்கனாமிக்ஸ் வந்து ரிவிஷன் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டில் வந்து செகண்ட் லெசன் தேசிய வருவாய். 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் தேசிய வருவாய். அடுத்து வந்து 12th ஸ்டாண்டர்டில் 5th லெசன் பணவியல் பொருளியல். 12th ஸ்டாண்டர்டில் வந்து 5th லெசன் பணவியல் பொருளியல். 12th ஸ்டாண்டர்டில் வந்து 5th லெசன் பணவியல் பொருளியல். 12th ஸ்டாண்டர்டில் 6th லெசன் வங்கியியல். 12th ஸ்டாண்டர்டில் 6th லெசன் வங்கியியல். 12th ஸ்டாண்டர்டில் 8th லெசன் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். அதுக்கடுத்து 12th ஸ்டாண்டர்டில் 9th லெசன் நிதி பொருளாதாரம். 12th ஸ்டாண்டர்டில் 9th லெசன் நிதி பொருளாதாரம். இதில் வந்து ரெண்டு டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். நிதி பொருளாதாரம். இதில் வந்து நேர்முக வரி, மறைமுக வரி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதை வந்து நீங்கள் வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. அது மாதிரி படிக்கும் பொழுதே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வந்து வைங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமான பாடம்னு பார்த்தா எக்கனாமிக்ஸில் வந்து தேசிய வருவாய் ரொம்ப 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 முக்கியம். பணவியல் பொருளியல் ரொம்ப முக்கியம். வங்கியியல் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிதி பொருளாதாரம். அதில் வந்து நேர்முக வரி, மறைமுக வரி ரொம்ப 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 முக்கியம். இது வந்து இந்த 5 பாடமும் வந்து ஒரு செட்டு. ஸோ இதுக்கு வந்து 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. 1 வீக், ஒரு நாளைக்கு ஒரு பாடம்ட்டு வந்து எடுத்துகிட்டு 5 நாளில் 5 பாடம் முடிச்சிடலாம். 6வது நாள் ரிவிஷன் விடுங்க. 6வது நாள் ரிவிஷன் விட்டு புக் பேக் கொஸ்டின்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். எக்கனாமிக்ஸ் பற்றி கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு வாரத்தில் எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து 2 பாடங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த பாடம் வந்து 2 செட்டு பாடம். இது வந்து 2 நாளில் முடிச்சிடலாம். 2 நாள் டைம் வச்சுக்கோங்க. 2 செட்டு பாடம் இது. 12th வால்யூம் 1ல் 6வது பாடம். 12th வால்யூம் 1ல் வந்து 6வது பாடம் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. 12th வால்யூம் 1ல் வந்து 6வது பாடம் இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. 12th வால்யூம் 1ல் 7வது பாடம் தேசிய கூட்டமைப்பின் சவால்கள். 12th வால்யூம் 1ல் வந்து 7வது பாடம் தேசிய கூட்டமைப்பின் சவால்கள். இது ரெண்டும் வந்து ஒன்றா படிச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கடுத்து வந்து 12th எத்திக்ஸ். அடுத்து 12th எத்திக்ஸ் வந்து பாருங்கள். 12வது 12th புக்கில் ஃபஸ்ட் லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். எத்திக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் ஃபஸ்ட் லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வேற்றுமையில் ஒற்றுமை. இது குரூப் 2க்கு முக்கியம், குரூப் 4க்கு முக்கியம். அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டு ஒமிட் பண்ணாதீங்க. ரொம்ப 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 முக்கியம் இந்த டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து 12th வந்து ஃபஸ்ட் லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள். செகண்ட் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை. இது ரெண்டும் ஒரு செட்டு. இதை வந்து நீங்கள் ஒரே நாளில் வந்து படித்து முடிச்சிருங்க. 2 பாடத்தையும் வந்து ஒரே நாளில் படித்து முடிங்க. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த செட்டு வந்தீங்கன்னாக்கா 12th வந்து 6வது லெசன். 12th 6th லெசன் பக்தி இயக்கம். 12th 6th லெசன் பக்தி இயக்கம். அதுக்கடுத்து 12th 7th லெசன் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 12th 7th லெசன் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்.
இது ஒரு செட்டு. ஸோ இதுக்கு வந்து 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையுமே வந்து தனியாக வந்து உட்காந்து படிங்க. தனியாக வந்து முடித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து 2 பாடம், இது ரெண்டு பாடம் வந்து ஒரு செட்டு. 10th ஸ்டாண்டர்ட் 10th சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள். அடுத்து 12th பாலிட்டியில் வந்து 8வது லெசன் 8வது பாடம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். 12th பாலிட்டியில் 8வது பாடம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஆர்டராக சொல்லிட்டு வரேன். ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஆர்டராக சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த குரூப்பாக செட்டாக படிக்கணுங்கிற பாடத்தை வந்து செட்டாகவே எழுதி வச்சுக்கோங்க. செட்டாகவே படிங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். எதை எப்படி படிக்கிறது, என்ன ஆர்டரில் படிக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுனாக்கா வந்து பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் நான் சொல்கிற ஆர்டர்லேயே படிங்க. அந்த செட்டாக படிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ இந்த 2 பாடம் எழுதிட்டிங்களா? சொன்ன 2 பாடம் எழுதிட்டிங்களா? 10th ஃபஸ்ட்டு பாடம் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள். அடுத்து 12th பாலிட்டியில் 8வது பாடம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். அதுக்கு அடுத்த செட் வந்தீங்கன்னாக்க இது எல்லாமே வந்து 6வதுலேருந்து 9வது வரைக்கும் இவ்வளோ நாள் சொன்னது வந்து 10வது 11வது 12வது புத்தகத்தில் வந்து படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ சொல்லக்கூடியது வந்து 6வதுலேருந்து, அதாவது கீழ் வகுப்புகள் 6வதுலேருந்து 9வது வரைக்கும் உள்ள புத்தகத்தில் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6th வந்து முதல் பாடம் 6th செகண்ட் டேர்மில் முதல் பாடம் தேசிய சின்னங்கள். 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு பாடம் தேசிய சின்னங்கள். அடுத்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் 4th பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள். 6th ஃபஸ்ட் டேர்மில் 4th பாடம் தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள். அதுக்கடுத்து 6th தேர்ட் டேர்மில் 3வது பாடம் தமிழக சமூக பண்பாடு, ப்ராக்கெட்டில் சங்க காலம்னு போடுங்க. 6th தேர்ட் டேர்மில் 3rd லெசன்ஸ் தமிழக சமூக பண்பாடு, ப்ராக்கெட்டில் சங்க காலம்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது 3 வந்து ஒரு செட்டு. இது வந்து தனியாக படிச்சுங்க. 3 நாளில் வந்து ஷெட்யூல் போட்டுங்க. 3 நாளில் முடிச்சிடலாம். அந்த 3 படத்தையும் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 6th தேர்ட் டேர்மில் 4th லெசன். இது கடற்கடனே எழுதுங்க. 6th தேர்ட் டேர்மில் 4th லெசன் தென்னிந்திய அரசுகள். 7th ஃபஸ்ட் டேர்மில் 3rd லெசன் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அடுத்து 7th ஃபஸ்ட் டேர்மில் 4th லெசன் டெல்லி சுல்தானியம். அடுத்து 7th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் விஜயநகர பாமினி அரசுகள். அடுத்து 7th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் முகலாய பேரரசு. அடுத்து 7th தேர்ட் டேர்ம் 3rd லெசன் மராத்தியர்கள். அடுத்து 7th தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும். அடுத்து 9th தேர்ட் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இது எல்லாம் ஒரு செட்டு. இது அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாடம் வந்து எழுதினாக்க இதில் வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 பாடம் சொல்லியிருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக வந்து 6th வந்து பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுனாக்க இதை படிங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க இதெல்லாம் படிச்சுங்க. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6th இருக்கும். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6th இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செட்டு. இதை வந்து படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்ட் 4 வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்த முக்கிய தலைவர்கள்
யார் யார் அவங்கள எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த டாபிக் தனியாக கொடுக்குறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும். ஓவராலாக வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து உள்ள புத்தகங்கள் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும். அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத வந்து தரேன். அதாவது முக்கிய தலைவர்கள், அப்புறம் என்னென்ன டாபிக், சின்ன சின்ன டாபிக் என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் இருக்கோ அதை தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போ சொன்னதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 80% ஆஃப் சிலபஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து இது தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்க மென்டல் எபிலிட்டி, ஸோ மென்டல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, இது மாதிரி வந்து இருக்கும், கணக்கு போடுறது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இதில் வந்து என்னென்ன படிக்கணும், அது இல்லாமல் சயின்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸில் வந்து என்ன பாடங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாம் சயின்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸி இல்லை. சயின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து சயின்ஸ் வந்து கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க டெய்லி வந்து ஜஸ்ட் லைக் ஒன் வேர்டு மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் நோட்ஸ் கொடுப்போம், சயின்ஸ்க்கு நோட்ஸ் கொடுப்போம், பிடிஎஃப் கொடுப்போம். ஸோ அதில் இருக்க பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. அதில் இருக்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 ஒன் வேர்டு ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் நீங்கள் படிச்சுட்டு வந்து அதை ரெகுலராக வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பல்காக சயின்ஸில் வந்து ஒரு பல்காக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸு ப்ளஸ் ரீசனிங் எபிலிட்டி வந்து இது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்து வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அவங்கள நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு சின்ன சின்ன டாபிக்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணாமல் வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.